ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான புளியோதரை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம மசாலாவெல்லாம் வறுத்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கீங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கருக விட்டுறாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு பிறகு அடுத்தடுத்து மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து ஆற விட்டுறலாம். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் இந்த பருப்பு கூடவே நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு புளியோதரை கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 வரமிளகாய் அந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிச்சிட்டு நான் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துடலாங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். இது நல்லா திக்காகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமும் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷமாக கொதிக்குது, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம்.
இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கூடவே இந்த அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு புளிப்பு, காரம், இனிப்பு இது எல்லாமே உங்களுக்கு சமமாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ இது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கம்முன்னு புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா உடனே சூடான சாதத்தில் இந்த மிக்ஸ் எடுத்து நீங்கள் போட்டு நல்லா கிளறிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புளியோதரை சாதம், புளி சாதம் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் உதிரியான சாதமாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனை வரும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் எடுத்து இதில் சேர்த்துடலாம் தேவையான அளவு. இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சாதத்தோட. பாருங்கள், கமன்னு வாசனையோட புளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி புளி சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் புளியோதரை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசரமாக எங்கேயாவது கிளம்பி போகணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சாதம் மட்டும் வடித்து நீங்கள் இந்த மிக்ஸ் போட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த மெத்தடில் நீங்கள் புளி சாதம் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.